வாசப்படி என்னடா கர்த்தர் பேசுறான்னு கவனிங்க. ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து கைப்பிடி சொல்லுங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு கேளுங்க. சிரிச்சிங்களா தூ நல்லா இல்லையா? பக்கத்துல சந்தோஷமா சிரிச்சு பார்த்து பக்கத்துல சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? ஆமென். அதுவும் உண்மை நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லுங்க பாக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு கதை, ஒரு காரணம் சொல்லட்டுமா? போன வருஷம் எக்கச்சக்கமான பிரச்சனை வந்தது, தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? பிசாசு நினைச்சா இவன் எல்லாம் குழிக்குள்ள போய் இருக்க வேண்டியவன் எப்படி நான் மலைக்கு மேல வந்து நின்னா? ஹலோ, புரியுதா உங்களுக்கு? புரியுதா? பிசாசு நினைச்சா கொரோனாவை அனுப்புனேன், வேலை இல்லாத தரித்திரத்தை அனுப்புனேன், பிரச்சனையை அனுப்புனேன், போராட்டத்தை அனுப்புனேன், புதுசு புதுசா யோசிச்சு என்னென்னவோ பண்ண. நானு குழிக்குள்ள போய் இருக்க வேண்டிய இவனை எப்படி ஓர கண்மலைக்கு மேல வந்து நிக்கிறான்? அவன் யோசி, இன்னும் அவனுக்கு ஒன்றும் புரியல. நீ உண்மைன்னு இருக்கீங்க. அவன் உண்மைன்னு இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்ப நீங்க ஆட்சியிலே உனக்கு தெரியல, முகம் தெரிஞ்சாலே அவனை சமாளிக்க முடியாது. முகம் தெரியாம அதை சொல்லி பார்க்கலாம். அவன் வந்து உண்மைன்னு இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவன் தோத்துட்டான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சாத்தான் தோத்துட்டான். அது கூட ஒழுங்கா சொல்றது கிடையாது. அது கூட ஒழுங்கா சொல்றது கிடையாது. ஏன்னா சாத்தானுக்கு ஃப்ரெண்ட் யாரு இருக்கிறீங்க? சாத்தானுக்கு ஃப்ரெண்ட் இருக்கிறீங்க. கை கொடுக்காதுன்னு நான் பார்த்துட்டேன். நீ யாருன்ட்டு, நீ யாருக்கு ஃப்ரெண்டு? அதே சாத்தான். ஆமா, போகாதுங்க. யாருக்கு புலம்புறதெல்லாம் போதும், கஷ்டப்பட்டு துக்கப்பட்டதெல்லாம் போதும். எங்க அப்பா இயேசுவோட நன்மை நான் முடிச்சுடுறதுக்காக தான் இந்த வருஷத்துக்குள்ள கொண்டு வந்தாரு. நான் திருப்பி சொல்றேன், பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். சாத்தான் தோத்துட்டான். தைரியமா சொல்லியா? சாத்தான் தோத்துட்டான். நாங்க எல்லாம் ஜெயிச்சிட்டோம். கிருபையின் மேல் கிருபையே எங்க அப்பா இயேசு தருவாரு. எதுக்கு? எல்லாவற்றையும் எங்க அப்பா இயேசு எனக்கு கொடுப்பதற்காக. நான் திருப்பி உங்களை பார்த்து சொல்றேன், யாருக்கு முன்னாடி உன்னை இயேசு விட்டு கொடுக்க மாட்டேன். யாருக்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டேன். நீ எத்தனை பேர்கிட்ட ஆண்டவர் விட்டு கொடுத்தே தெரியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை யாருக்கு முன்னாடி நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு அப்பப்போ கருத்தை நினைப்படுத்திட்டு இருக்குது அதேதான். குழிக்குள்ள போக வேண்டிய உன்னை இந்த மலைக்கு மேலே கொண்டு வந்து சாட்சியா நிறுத்தி இருக்கிறார். ஏன் நிறுத்தி இருக்கிறார்? நான் கண்ணீர் வடிக்கிறதுக்காக கிடையாது, நான் துக்கப்படுறதுக்காக கிடையாது, நான் அழுது புலம்புறதுக்காக கிடையாது, நான் பாடுகளை அனுபவப்படுறதுக்காக கிடையாது. எல்லாவற்றிற்கும் மாறாக என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய நன்மை நான் முடிசூட்டப்படுகிறதற்காக. பக்கத்துல பார்த்து திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம். தைரியமா சொல்லுங்க. பக்கத்துல தைரியமா சொல்லுங்க. இனி நீங்க அழ மாட்டீங்க, இனி நீ துக்கப்பட மாட்டீங்க. இயேசுப்பா உங்களை உயர்த்துவாரு. ஆமா, இந்த இடத்துல இருக்கிற கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா? ஒருத்தரை தூக்கி வச்சு அழகு பார்க்கிற கூட்டம், வயிறு எறிகிற கூட்டம் கிடையாது இது. அப்படி வருது. ஆமே, அப்படி வருது. இந்த இடத்துல இருக்கிற கூட்டம் ஒருத்தர் உயர்ந்து இருக்கிற போது பார்த்து ரசிக்கிற கூட்டம், ஒருத்தரை கர்த்தர் மேன்மையா வச்சிருக்கிறப்ப அவங்களை பார்த்து ரசிக்கிற கூட்டம். இது வயிறு எறிகிற கூட்டம் கிடையாது. சத்தமா சொல்லுங்க, வயிறு எறிகிற கூட்டம் கிடையாது. ஒருத்தரை உயர்த்தி அழகு பார்க்கிற கூட்டம். பக்கத்துல சகோதரனை பார்த்து நீங்க நல்லா இருப்பீங்க, பின்னாடி சொல்ல மாட்டேங்க. அதுவும் ஆம்பளைங்க சொல்ல மாட்டேங்க. சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நிறைய குணம் நம்ம கிட்ட மாறணும். என்ன மாறணும்? மாறணும். ராமே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா நான் தீர்மானமா சொல்றேன் ஐயா, நான் வந்து சாதாரண எந்த ஒரு காரியத்தையும் சொல்ல மாட்டேன்.
அப்படி ஒரு காரியத்தை சொல்றேனாக்கா அந்த காரியத்துல அழுத்தம் திருத்தமான கிருபைகளை கற்றுக் வச்சிருக்கிறார். நான் இப்ப சொல்றேன், எல்லாம் சொன்னாங்க 2020 நான் நினைவு நினைச்சேன், ஆனா எல்லாம் காத்து போன பலூன் மாதிரி போயிடுச்சு. நாங்க அல்லி சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்னவோ நடக்கட்டுங்க, என்னென்னவோ ஆகிட்டுங்க. அல்லி சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்னலாம் நடக்கட்டுங்க, ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. அல்லி சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா எல்லாவற்றையும் வட்டியும் முதலுமா கொடுக்கிற ஒரு பேங்க் ஏசப்பா இருக்கிறார். என்ன கொடுப்பாரா? ஆமா, எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கிறவர். பக்கத்துல இருந்து பார்த்து சொல்லுங்க, எல்லாவற்றையும் திருப்பி கொடுப்பாருங்க. தைரியமா சொல்லுங்க, எல்லாவற்றையும் அவர் திருப்பி கொடுப்பாருங்க. ஹலோ, மேல இருக்கிறவங்கள பார்த்து சொல்றாரு. ஆமா ஆமா ஆமா, 2 டிராக்டர் திருப்பி கொடுக்க மாட்டாரு. ஆசீர்வாதங்களுக்கு கட்டு திருப்பி கொடுப்பாரு. ஐயா, இப்ப பார்த்து உங்களை பார்த்து நான் சொல்றேன், நல்லா கவனிங்க பார்க்கலாம். நீங்க இருந்ததை காட்டிலும் பெரிய ஜாதியாய் மாற்றப்பட போகிறீங்க. நான் இப்ப சொல்றேன், 2020 உங்க 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 தலைக்கு மேல மூக்கங்கயிறு மாட்டினவன எல்லாம், நீங்க தவறான பாதைக்கு போனன்னு சொல்லி கனவு கண்டவங்களை எல்லாரையும், நீங்க அழிவின் பாதையை நோக்கி போன்னு சொல்லி என்னென்னவங்க எல்லாரையும் ஆண்டவர் தோற்கடிக்க போறாங்க. ஆண்டவர் தோற்கடிக்க போறாங்க. பார்வோனே எகிப்து ஜனங்களை குறிச்சு ஒரு பெரிய ஒரு கனவு கண்டான். இந்த ஜனங்களை வச்சு நான் மொத்த வேலையை வாங்கி என் ஊரை நான் பெரிய ஊரை ஆக்கிட்டு நினைச்சான். அதே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா மோசேன்னு ஒருத்தர் அவன் நினைச்சு பார்க்கவே இல்லை. அவன் கூட கடலூரான்னு நினைச்சு பார்க்கவே இல்லை. கொஞ்ச நாள்ல ஜனங்களை விடுதலை நினைச்சு பார்க்கவே இல்லை. கடல்ல எங்க சந்ததியை மூடி போயிட்டு நினைச்சு பார்க்கலங்க. நீ நினைச்சு பார்க்காத நிறைய காரியத்தை 2021 வருஷத்துல கர்த்தர் நமக்கு செய்ய போறாரு. நம்ம கண்ணு முன்னாடி கண்டு செய்ய போறாரு. எத்தனை நம்புறவங்க மட்டும் என் அப்பா எனக்காக செய்வார்கள் நினைக்கிறவங்க மட்டும் கையை தட்டி கட்டு நமக்கு வழிபடுங்க பார்க்கலாம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வருஷத்துல அப்பா உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தை கொடுத்தாரு? என்ன வாக்குத்தத்தை கொடுத்தாரு? யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அவர் சொல்றாரு பாருங்க, நீ என் தாசன் பா, நீ என் பையன்பா, ஏன் பயப்படுற? அவருக்கு எப்படி கேட்கிறாரு பாருங்க. நல்லா கவனிங்க, எவ்வளவு அழகா சொல்றாங்க. ஏம்பா நீ பயப்படுற? நீ சொல்ல போற? நீ என் புள்ளப்பா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்ப நல்ல கவனிக்க போகலாம். நீ என் புள்ளப்பா, நீ ஏன் பயப்படுற? நீ ஏன் கலங்குற? மாத்திருப்பா. கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தை கேட்கிற போதே என்னுடைய உள்ளத்துல ஒரு பரவசங்க. கடைசியா சொல்லி முடிக்கிறப்போ ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ என்னால ஒரு நாளும் நீ என்னால மறக்கப்படுவதில்லவே இல்லப்பா சொல்லி இருக்கிறார். வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல, யாரும் பேசாதீங்க, அப்படி பேசுறீங்கன்னாக்கா பேர் சொல்லி சொல்லுங்க, பேசாதீங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல 6வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து, அம்மா நல்ல கவனிங்க, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்பதை அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். போது நல்ல கவனிங்க பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல 38 வருஷமா பின்னாடி கேளுங்க பார்க்கலாம். 38 வருஷமா
வியாதியின் படுக்கையில இருக்கிற ஒரு மனுஷன். இந்த மனுஷனுக்கு நல்ல தாய் உண்டு, இந்த மனுஷனுக்கு நல்ல தகப்பன் உண்டு, இந்த மனுஷனோடு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் உண்டு, இந்த மனுஷனுக்கு நல்ல உறவுகள் உண்டு, இந்த மனுஷனுக்கு நல்ல நட்பு வட்டாரங்கள் உண்டு, இந்த மனுஷனை நேசித்த அநேகர் உண்டு. ஆனா 38 வருஷமாக அந்த பெதஸ்தா குளத்தின் அருகே ஒரு விடுதலைக்காக இந்த மனுஷன் காத்திருக்கிறானா? நல்ல கவனிங்க பார்க்கலாம். இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கூட 2021 வருஷத்தை என் ஆண்டவர் கொடுப்பாரா? அப்படி எங்க அப்பா 2021 வருஷத்தை எனக்கு கொடுத்தாருனாக்கா 2021 வருஷத்துல என்ன அவர் ஆசீர்வதிப்பாரா? என் பிரச்சனை மாறிடுமா? என் போராட்டம் மாறிடுமா? என் கலக்கம் மாறிடுமா? என் கண்ணீர் மாறிடுமா? என் துக்கம் மாறிடுமா? என் சஞ்சலம் மாறிடுமா? எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா? என் பிசினஸ்ல ஜெயம் பெறுவேனா? என் துக்கம் மாறிடுமா? என்ன சூழ்நிலை இருக்கிற எதிரிகள் மாறிடுவாங்களா? எத்தனை பேர் ஏக்கத்தின் பெருமூச்சுகளோடு கூட எனக்காக கர்த்தர் பேச மாட்டார் நினைக்கிறீங்களோ? உங்களுக்காகத்தான் கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். ஹலோ, என்ன கவனிங்க. 38 வருஷமாக ஒருத்தன் சுகத்திற்காக காத்திருக்கிறான். ஒவ்வொரு முறையும் அந்த குளத்துல ஒரு தேவதூதன் வந்து கலக்குவாங்க. அந்த தேவதூதன் கலக்கிறப்போ முதல்ல யார் இறங்குறாங்களோ அவனுக்கு சுகம் கிடைக்குமா? யோசிச்சு பாருங்க. 38 வருஷமா இந்த மனுஷன் போராடிட்டு இருக்கிறான். ஒரு முறை தேவதூதன் வந்து கலக்கிறப்போ நான் இறங்கிறதுக்கு, இந்த மனுஷன் இறங்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான். நான் நினைக்கிறேன் குறிப்பிட்ட நாள் வரையிலும் அவங்க அம்மா அப்பாவும் இருந்திருப்பாங்க. குறிப்பிட்ட நாள் வரையிலும் அவன் கூட பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் இருந்திருப்பாங்க. குறிப்பிட்ட நாள் வரையிலும் அவனை நேசித்த அவனுடைய நண்பர்கள் இருந்திருப்பாங்க. குறிப்பிட்ட நாள் வரையிலும் அவனுடைய உறவினர்கள் இருந்திருப்பாங்க. ஆனா ஒரு காலகட்டம் மாறுகிற போது, ஒரு காலகட்டங்கள் கடந்து போகிற போது அவனை நேசித்த அத்தனை உறவுகளும் அவனை கைவிடுகிற நேரத்தில் கடைசி அவனுடைய நிலைமை என்ன கேட்டீங்கன்னாக்கா யாரும் கிடையாது அவனுக்கு. அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியோட நிலைமை என்ன? யாரும் கிடையாது. அவன் சொல்றான், நான் கஷ்டப்பட்டு அந்த குளத்துக்குள்ள இறங்கிறதுக்குள்ள யாராவது இறங்கிறாயா? அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். அவன் சொல்ற ஆக மொத்தத்துல எனக்கு விடுதலை கொடுக்கிறதற்கு நல்ல கவனிக்க பார்க்கலாம். பெதஸ்தா குளத்துல தேவதூதன் குளத்தை கலக்கிறப்போ எனக்கு விடுதலை கிடைக்கும், எனக்கு ஒரு நன்மை நடக்கிறதுக்காகத்தான் அவன் போறான். ஆனா கடைசியில இருந்து அவன் நிலைமை எப்படி ஆயிடுச்சுனாக்கா எனக்கு விடுதலை கிடைக்காது. ஆனா யாராவது ஏதாவது கொடுத்தனாக்கா, யாராவது ஏதாவது தந்தனாக்கா அதை சாப்பிட்டு நான் சந்தோஷமா வாழ்ந்தா போதுன்னு நிலைமைக்கு வந்துட்டான். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். 2021 வருஷத்துல பிரவேசித்து இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, எதையாவது ஒண்ணு கிடைக்கும், எப்படியாவது வாழ்ந்துலாம் நினைக்கிறதுக்கு நீ பிச்சைக்காரன் கிடையாது. ஹலோ, கவனிக்கிறீங்களா? ஆண்டு சொல்றாரு, சரி ஏதாவது ஒன்று கிடைச்சிட்டு ஏதாவது சின்ன ஒரு வேலை செஞ்சுட்டு ஒரு கஞ்சம் கூட குடிச்சிட்டு வாழ்க்கை நடத்திடலாம்பா. தயவு செய்து நான் சொல்றேன், இந்த எண்ணம் உனக்குள்ள இருந்தனாக்கா இந்த நிமிஷத்துக்கு அதை மாத்திக்கோ. ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை நீ. ஆண்டவர் சொல்றாரு, மகிமையான காரியத்தை செய்யறதுக்காக தான் கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு இருக்கிறாரு தவிர நீ ஏதோ யாரோ ஒன்று கொடுக்கறத சாப்பிட்டு ஏதோ ஒன்று வாழ்றதுக்காக கிடையாது. நீ ராஜரீகமான சந்ததி. நான் திருப்பி சொல்றேன், நீ ராஜரீகமான சந்ததி. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகள் அப்ப துண்டுகளுக்கு இறந்து திரிவது இல்லை. கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துங்க பார்க்கலாம். 2021 வருஷத்துல நான் கடந்து வந்த பாடுகளுக்கு மத்தியில இந்த வருஷத்தை பார்க்க கர்த்தருக்கு கிருபை கொடுத்து இருப்பாரானால் மற்றவருடைய கையை நான் திருப்பி பார்க்க மாட்டேன். சத்தமா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என் பிசினஸ் கர்த்தர் புதிய வருஷத்துல ஆசீர்வதிக்க போறாரு. என் வேலை ஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. வேலை ஸ்தலத்தில் எனக்கு விரோதமாக இருக்கிற நெருக்கங்களை கர்த்தர் மாற்ற போறாரு. என் பிரச்சனையை கர்த்தர் மாற்ற போறாரு. எல்லாவற்றிற்கும் மேலாக என் பேங்க் பேலன்ஸ் கர்த்தர் அதிகம் பண்ண போறாரு.
அதை சொல்லுங்க பார்க்கலாம். பேலன்ஸ் சொன்னா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, மிச்சம் எடுக்கிறதுல எங்க வைக்க போறீங்க? மிச்சம் எடுக்கிறதுல எங்க வைக்க போறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நடக்காத சம்பவத்துல நான் உங்களுக்கு சொல்றேன், சீக்கிரத்துல போய் பேங்க்ல உங்களுக்கு ஒரு அறையை கேட்க போறீங்க, ஒரு பொக்கிஷத்தை கேட்க போறீங்க. எங்க போயிட்டு பேங்க்ல போய் கேட்க போறீங்க, எப்ப எனக்கு தனியா ஒரு ரேக்கர் வேணும், என் தங்கத்தை வைக்கணும், என்னுடைய பணத்தை வைக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர், இதெல்லாம் எனக்கு ஆசை இல்லை பாஸ்டர், வேற என்னதான் ஆசை உங்களுக்கு? வேற என்னதான் ஆசை பாஸ்டர்? எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆசைலாம் கிடையாது பாஸ்டர். உலகத்தில் வாழ்ற நாட்களுக்குள்ள ஒரே ஒரு BMW கார் வாங்கின பாஸ்டர். பெரிய ஆசைலாம் இல்லையா? ஒரே ஒரு BMW கார் வாங்கினமா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது எவ்வளோயா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கேட்கிறத தெளிவா கேளு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஆளுங்க சில பேர் வந்து இப்ப எல்லாம் கேட்டா நம்ம தலை சொல்லிட்டே இருப்பாங்க. தலை சொல்லிட்டே இருப்பாங்க. புரியுமா ஐயா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க அப்பா கிட்ட உரிமையோடு கேட்கறதுக்கு உனக்கு சகல கிருமியும் இருக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கேட்பதையெல்லாம் கொடுக்கக்கூடியவன் ஆராதிக்கிற தெய்வம். கேட்கிறது எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ண போறாரா? தர போறாரா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 38 வருஷமா ஒரு மனுஷன் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்லை, அவனுக்கு ஒத்தாசை பண்ண ஆள் இல்லை, அவனுக்கு இரக்கம் காட்ட ஆள் இல்லை. அவன் குந்தி நடந்து போறதுக்குள்ள இன்னொருத்த இறங்கிடுறான். திருப்பி மனமடிவாகி இருந்த இடத்துக்கு திரும்பி வந்துடுறான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவனை சிநேகித்தவர்கள் எல்லாம் அவனை மறந்துட்டாங்க, அவனை பெற்றவர்கள் மறந்துட்டாங்க, அவனை சூழ்ந்திருந்தவர்கள் மறந்துட்டாங்க, அவனை கூட பிறந்தவங்க மறந்துட்டாங்க. ஆனா மறக்காத ஒரு தெய்வன் 38 வருஷத்துக்கு பிறகு அவனை தேடி அவன் இருந்த இடத்திற்கு வருகிறான், அவனை தொடுகிறான். தேவன் எதிர்பார்க்க அல்லது அந்த மனிதன் எதிர்பார்க்கிற சுகத்தை அந்த மனுஷனுக்கு கற்றுக் கொடுத்து நீ எழுந்து நட என்று சொல்லுகிறான். அவன் இருந்த இடத்தில் இருந்து எழுந்து நடந்து குதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தினான். கையை தட்டுங்க பார்க்கலாம். 2021 வருஷத்துல ஓ ரிவாலா கரத்தின மனைவியா, ஓ நீங்கள் எதிர்பார்த்திராத நன்மைகளை உனக்கு செய்வதற்காக நீ ஆராதிக்கிற தேவன் உன் பட்சத்தில் வரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷனோடு கூட கடவுளை ஒப்பிடாத, உலகத்தோடு கூட தெய்வத்தை ஒப்பிடாத, உலக பொருளோடு கூட ஆண்டவருடைய செல்வத்தை ஒப்பிடாத, ஆண்டவர் கொடுக்கிற ஞானத்தை ஒப்பிடாத. ஆண்டவர் சொல்றாரு, இவைகள் எல்லாம் ஒரு நாள் உன்னை விட்டு போகலாம், இவைகள் எல்லாம் உன்னை மறந்து போகலாம், இவைகள் எல்லாம் உன்னை கைவிடலாம், இவைகள் எல்லாம் உன்னை வெறுமையாய் தள்ளலாம். கட்ட சொல்லுகிறார், என்ன நடந்தாலும் சரி உன்னை தாயின் கருவிலே உன்னை கண்டவர் இருக்கிறாரே, ஒரு காலம் உன்னை மறக்கிறவர் அல்ல, மறந்து விடுகிறவர் அல்ல, உன்னை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். 38 வருஷத்திற்கு பிறகு ஒரு பெதஸ்தா குளத்தின் அருகே இருக்கிற ஒரு முடவனை தேடிய இயேசு வருவார் நாள் 2021 வருஷத்துல ஒரு மூலையில ஒதுங்கி கிடக்கிற உன்னை தேடி இயேசு வருகிறவராக இருக்கிறார். உன்னை தொட்டு கட்ட குணப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு விடுதலை. ஆண்டவர் சொல்றாரு நீ எதிர்பார்க்கிற ஒரு விடுதலையை அப்ப இயேசு உனக்கு கொடுக்க போறாரு. நம்புறீங்களா? 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 நான் சொல்றேன், நீங்க எந்த தெய்வத்தை நம்பி எந்த தெய்வத்துடைய சமூகத்திலே காத்திருந்தீர்களோ அந்த தெய்வம் உன்னை தேடி வரப்போகிறார். அந்த தெய்வம் உன்னை கரத்தை பிடித்து உயர்த்த போகிறார். அந்த தெய்வம் சூழ்நிலைகளை மாற்ற போகிறார். உன்னை விட்டு விலகினவர்களை உன் பட்சத்தில் கற்றுக்கொண்டு வருவோம். கையை தட்டியா எங்க அப்பாவுடைய சமூகத்தில் கைத்தட்டி மாற்றங்களை கொடுக்கிறவர் தேவன் மாத்திரமே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கடந்து வந்த பாதை ரொம்ப வேதனைக்குரியது. ஒரு சின்ன ஒரு ஸ்லிப் நான் உங்களுக்கு போட்டு காட்ட போற வீடியோல இருக்கீங்களா? ஒரு சின்ன ஒரு ஸ்லிப் நம்ம கடந்து வந்த பாதையை குறித்து நம்ம பார்க்க போறோம். நல்ல கவனிங்க பார்க்கலாம். என் ஆண்டவர் எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் 100க்கு 100 உண்மையானவைகள். ஆண்டவர் சொல்றாரு, நீ கடந்து வந்த பாதை மற்றவர்களுக்கு வேணும்னாக்கா அல்லது மற்றவருடைய பார்வையில வேணும்னாக்கா அது பயங்கரமான இடுக்கணா இருக்கலாம்,
ஆனா என்னுடைய பார்வையில மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கிறது. வசனம் அதுதான் சொல்லுது. சிங்கக்குட்டிகள் பட்டினியா இருக்கும், சிங்கக்குட்டிகள் சோர்வுற்று போகும், சிங்கக்குட்டிகள் பயம் இல்லாமல் காத்திருக்கும். ஆனா கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. எத்தனை பேர் நம்புறீங்க? சில பேர் என்ன நினைக்கிறீங்கன்னாக்கா, எங்களுக்கு 15,000 ரூபாய் சம்பளம் வர வேண்டிய இடத்துல சம்பளமே இல்லாத போச்சு பாஸ்டர். 20,000 ரூபாய் சம்பளம் வர வேண்டிய இடத்துல சம்பளமே இல்லாத போயிடுச்சு பாஸ்டர். நான் என்ன சொல்றேன், 20,000 ரூபாய் சம்பளம் வரும்போது நீ எப்படி சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தியோ அதை காட்டிலும் எங்க அப்பா இந்த குறுகிய நாட்கள்ல உன்னை புசிக்க வச்சு உன்னை சந்தோஷமா இருக்க வச்சார். சொல்லுங்க பாக்கலாம். இந்த நான் அதாவது பல வருஷத்தை ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பு பல வருஷத்தை நான் கடந்து வந்துட்டேங்க. ஆனா என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு வருஷம் 2020 வருஷம். ஹலோ, என்ன பாருங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு வருஷம் 2020 வருஷம். அவ்வளவு சோகமான வருஷம் கிடையாது. நீங்க எல்லாம் பாக்கிறத பார்த்தா, ஆமா பாஸ்டர் ரொம்ப பிரச்சனையான வருஷம் பாஸ்டர். நான் சொல்றேன், எனக்கு பிரச்சனையான வருஷமே கிடையாது, எனக்கு துக்கமான வருஷமே கிடையாது, எனக்கு கண்ணீரான வருஷமே கிடையாது. ஐயோ நடக்கவே முடியலன்னு நான் சொல்லவே மாட்டேன். எப்படி கர்த்தர் நடத்தினார், எப்படி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து பாதுகாத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஒரு வசனத்தை நம்புகிற போது அந்த வசன ஆதாரத்தை வைத்து அந்த மனுஷனை கர்த்தர் நடத்துவதற்கு ஆயத்தமா இருக்கிறாரா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பாட்டு பாடுறோம். நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், சொல்லுங்க பார்க்கலாம். நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் என்னை சந்தோஷமாயிருந்து நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருந்து, சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமாயிருந்து எப்பொழுது சந்தோஷமாயிருந்து, சந்தோஷமாயிருந்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிலருக்கு டிசம்பர் மாசம் பார்க்கறதுக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஆமா பாஸ்டர், டிசம்பர் மாசம் வந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது பாஸ்டர். ஒரு சுனாமி வந்துருது, அல்லது ஒரு பெருங்காற்று வந்துருது, அல்லது ஒரு பெரிய பிரச்சனை வந்துருது, ஒரு பெரிய உபத்திரம் வந்தது. நான் உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். ஒரு பெரிய ஒரு சீற்றத்தை நோவாவுடைய நாட்களில் கத்த கொண்டு வந்தாராம். ஜனங்கள்லாம் கண்டு பயப்படுறாங்க. ஆனா நோவா மாத்திரம் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு, ரொம்ப கூலா இருக்கிறாரு. எல்லாரும் பயப்படுறாங்க. அந்த வயசான பெருசு மட்டும் இப்படி இருக்குது அப்படி சொல்லி கேட்கிறாங்க. அதுல சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அவர் இருக்கிறதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னாக்கா, அவரை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து பாதுகாத்துன்னு சொல்லி கர்த்தருடைய திட்டம் ஏற்கனவே அழகா கட்ட வச்சுட்டாரு. நான் உனக்கு அதையும் தான் சொல்றேன். 2021 வருஷத்துல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரிங்க, அவருடைய சமூகத்துல காத்திருக்கிற உன்னை பாதுகாக்கிறதற்கு, உன்னை போஷிப்பதற்கு, உன்னை நடத்துவதற்கு ஏற்கனவே 2020 அவர் பிளான் பண்ணிட்டு தான் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். எந்த பிரச்சனையும் உனக்கு வராது. தைரியமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பிரச்சனை வருமா? பிரச்சனைக்கு வரும், பிரச்சனை உனக்கு வராது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிக்க பார்க்கலாம். பாருங்க, கொரோனா நேரத்தில் நம்ம அநேகருக்கு நம்முடைய சபை மூலமாக அநேக உதவிகள் செய்யும். உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து
எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழிப்பு என்னை காத்து கொண்டனே. துரோகங்கள் வீழ்பழிகள் என் மேல் விழுந்தும் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டனே. எஜமானனே எஜமானனே என்னை அழைத்த எஜமானனே 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 என்னும் நடத்தும் எஜமானனே. மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீ எனக்காக திறந்தது ஆயிரம் அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை தூங்கச் செய்திரே. என் ஆதாரமே என் ஆதாரமே அழைத்த அழைப்பின் காரணமே. என் ஆதாரமே என் ஆதாரமே அழைத்த அழைப்பின் காரணமே. அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் தொடரச் செய்தவர், நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதியுள்ளவர். உம்மை நான் கைதட்ட படமில்லை. இது எதுக்கு நான் உங்களுக்கு போட்டு காட்டணும்னாக்கா, நம்ம கடந்து வந்த பாதை இந்த 2020 வருஷம் வந்துட்டு ரொம்ப நெருக்கமான வருஷம். ஆனால் இந்த 2020 நான் சொன்ன பார்த்தீங்களா ஆரம்பத்திலேயே, இந்த வருஷத்தை என்னால் மறக்கவே முடியாதுன்ட்டு. ஏன்னா சந்தோஷமா இருக்கிற வருஷத்துல கூட இந்த வருஷத்துல செய்த மகத்துவமான காரியங்களை போல இந்த வருஷத்தில் செய்ததே நாங்கள். யாருடைய கைகளும் எதிர்பார்க்காம ஆத்தூர் சபையில சாதாரண சர்ச்சை கிடையாதுங்க, மகிமையான ஒரு தேவாலயத்தை கட்டுறதுக்கு உதவி செய்தார். 5வது மாசத்துல பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய சபை மூலமாக நிறைய பாதிக்கப்பட்டவங்களுக்கு, நிறைய வேலை இல்லாத கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு நம்முடைய சபை மூலமாக பல உதவிகளை செய்வதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். அதே 8வது மாசத்துல சபைக்கென்று ஒரு இடம் வாங்குறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். அதே மாசத்துல சபை கட்டுவதற்கும் 10வது மாசத்துல அந்த சர்ச்சை டெடிகேஷன் பண்றதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். 12வது மாசத்துல கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து அநேக ஊழியக்காரர்களை கர்த்தர் அந்த தேசத்தில் கொண்டு வந்து அநேக ஊழியக்காரர்கள் சுகமாய் ஊழியம் செய்வதற்கு இந்த ஊழியத்தின் மூலமாக அநேக நன்மைகள் செய்யும்படி கர்த்தர் உதவி செய்தார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் எப்ப நடந்ததுனாக்கா, இந்த 2020வது வருஷத்துல கஷ்டமா நம்ம நினைக்கிற பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல தான் அவ்வளவு நடந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நல்ல வசனம் சொல்லுது பாருங்க, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிற எனக்கோ, நீங்க சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தரை தேடுகிற உனக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தர் பெரியவருங்க. எந்த சூழ்நிலைகளை கண்டு பயப்படாத, எந்த பிரச்சனைகளை கண்டு பயப்படாத. உன் கூட இருக்கிற தேவன் யார் என்பதை மட்டும் அப்பப்ப நினைவுபடுத்திக் கொள். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். உன் கூட யார் இருக்கிறா, அவர் எப்பேற்பட்ட தெய்வம், அவர் இருந்தா அவனுக்கு என்ன நடக்கும் என்பதை என்ன பண்ணணும், அப்பப்ப என்ன பண்ணுமா, நினைவுபடுத்திக் கொள்ளணுமா. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். யோபுவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துல 9வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது அவன் அவனுடைய மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் சுகத்திலும் துக்கத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் தாழ்விலும் வாழ்விலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை நான் கைவிடாதிருப்பேன் என்று சொல்லுகிற மனைவி சொல்றா, இன்னும் ஏன் நீ சாகாம உயிரோடு இருக்கிற, கடவுளை தூஷித்து என்ன பண்ணு, ஜீவனை விட்டுரு அப்படின்னு சொல்றான். இவனுக்கு ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கூட்டம் ஓடி வந்து பிள்ளைங்கள்லாம் செத்துட்டாங்க சொன்னப்ப கூட இவனுக்கு அந்த அளவுக்கு ஒரு வேதனை கிடையாது. ஒரு கூட்டம் வந்து ஒரு வேலையாட்கள் செத்து போயிட்டாங்க, குதிரை செத்து போச்சு, மாடு செத்து போச்சு, ஆடு செத்து போச்சு, கோழி செத்து போச்சு சொல்றப்பெல்லாம் வேதனை கிடையாது. இவன் அதிகமாய் நேசித்த அவனுடைய மனைவி வந்து சொல்றான், நீ செத்து போயிடியான்றா. அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏதாவது கணவன்மார் இருக்கீங்களா, அல்லது ஏதாவது மனைவிமார் இருக்கீங்களா? இல்லை. அப்படி சொல்லக்கூடிய ஆட்கள் யாரும் சத்தமா சொல்லுங்களேன். அப்படி சொல்லக்கூடிய ஆட்கள் இங்க யாரும் கிடையாது. ஏன்னா எல்லாரும் ஏசப்பா பிள்ளைய மாத்திட்டாரு. அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அன்னைக்கு யோபுடைய வாழ்க்கையை பாருங்க. அவனுக்கு பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை, உபத்திரவத்திற்கு மேல உபத்திரவம், பாடுக்கு மேல பாடு, இதெல்லாம் சகித்து கொண்டு இருக்கிற போது தன்னுடைய மனைவி, தான் நேசித்த மனைவி தனக்கு பெலனா இருப்பாள், தனக்கு ஒரு கிரீடமா இருப்பாள், தனக்கு ஒரு முதுகெலும்பா இருப்பாள் சொல்லி நினைச்சிட்டு இருக்க நேரத்துல அவ ஓடி வந்து சொல்றா, யோபு செத்துறியா நீ அப்படின்றா. அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். அவன் அப்படியே படபடத்து போயிட்டான். அப்படியே அவன் வேதனையோடு கூட அவன் இருக்கிற போது அவன் மனைவியை பார்த்து திரும்பி சொல்றான், அவர் இடத்திலிருந்து நன்மையை வாங்கி நீ தீமையை அனுபவிக்க வேண்டாமா? கர்த்தர் கொடுத்தார், எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்தார், ஒரு நாமத்திற்கு மகிமை உண்டாக்கட்டும் என்று சொன்னார். சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அவதான் அப்படி இருக்கிறான். அவன் இருக்கிற நிலைகளை கண்டு அவனுக்கு ஆறுதல் கூறுவதற்காக அவனுடைய 3 நண்பர்கள் வருகிறார்கள். 3 நண்பர் வரத பார்த்த உடனே அவன் பயங்கர சந்தோஷப்பட்டான். அவருடைய நண்பர்கள் எனக்கு வந்து ஆறுதலா இருப்பாங்க, என்னை எப்படியாவது காப்பாத்திடுவாங்க, என்னை எப்படியாவது எனக்கு நல்லது செய்வாங்கன்னு சொல்லி நினைச்சான். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். வந்த உடனே அவனுக்கு ஆறுதலா பேசினாங்க, வந்த உடனே அவனுக்காக ஜெபம் பண்ணாங்க, வந்த உடனே அவனை எப்படியாவது மீண்டு வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகம் கூட எப்படி தெரியுமா, சில நேரத்துல நீ நல்லா ஆயிடுவேன்னு சொல்லிட்டு சில உதவிகள் செய்வாங்க. நீ நல்ல நிலைக்கு வந்துருவ, அதெல்லாம் திருப்பி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு நிறைய உதவிகளை செய்வாங்க. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அதிலிருந்து மீண்டு வர முடியாம அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த காரியத்தை செய்ய முடியாத ஒரு நிலைப்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போது நம்மை நேசித்தவர்களும் நம்மிடத்திலே அதிகமாக பழகினவர்களும் கூட உனக்கும் எனக்கும் விரோதமாய் எழும்பக்கூடிய நாட்கள் வரும். அவன் யோபு எதிர்பார்த்த அவன் மனைவி அவனை கைவிட்டுட்டா. யோபு எதிர்பார்த்த அவனுடைய நண்பர்கள் அவனுக்கு விரோதமாக பேசி அவனை அலக்கழித்து விட்டார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். அவங்கிட்ட இருந்த பணம், பொருள், ஆஸ்தி எல்லாமே போச்சு. கடைசியில யோபு சொல்றான், எடுத்து வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். 3ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசிங்க. அதற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யோபு சொல்றான், நான் பிறந்த நாள் சபிக்கப்பட்ட நாளாய் மாறட்டும். காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, யாருக்கு பிரயோஜனம் இல்லை என்னால். சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு பிரியமான அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, 2020 வருஷத்தை கடந்து 2021 நீ வந்திருக்கிற உன்னுடைய பிரச்சனைகள் 2020 போலவே 2021 இருக்குமா? அல்லது இதிலிருந்து எனக்கு ஒரு மாற்றத்தை தேவன் கொடுப்பாரா? இதிலிருந்து மீண்டு வருவதற்கு ஒரு பலனை கர்த்தர் கொடுப்பாரா? அல்லது நான் வாழணுமா அல்லது சாகணுமா? இப்படிப்பட்ட குழப்பங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகளுக்கு மத்தியிலே யோபுவை மறக்காத ஒரு தேவன் இருந்தாரா? ஆமென். யோபுவே அவனை
பிள்ளைகள் மறக்கலாம், உன்னுடைய நண்பன் மறக்கலாம், உறவுகள் மறக்கலாம், இயேசு உன்னை மறக்கிறவர் அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல இருக்க ஒவ்வொருத்தருடைய ஜீவனை இன்னைக்கு புதுப்பிக்கப்பட்டதுக்கு ஒரே ஒரு காரணம், மனிதனை போல இயேசு மனம் மாறாதது நான் தான். நான் திருப்பி சொல்றேன், இயேசு மனம் மாறுகிறவர் அல்லங்க. இயேசு உன்னை விட்டு விலகுகிறவர் அல்லங்க. உன்னை விட்டு பின்வாங்கக்கூடியவர் அல்லங்க. உன் கூடவே கர்த்தர் இருந்து உன்னை நடத்துவதற்கு அவர் பெரியவராக இருக்கிறார். நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், நீ யாரோ ஒரு பொய்யான ஒரு நபரோடு கூட, அல்லது நீ யாரோ விட்டுட்டு போகக்கூடிய ஒரு நபரோடு கூட பழகக்கூடியவர்கள் அல்ல. உன்னை கடைசி வரை உன்னை மறக்காம உன்னை பாதுகாக்கக்கூடிய தேவனோடு கூட. அன்று சொல்றாரு, இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு எப்படிப்பட்டவரா? மரண பரியந்தம் நம்மை நடத்தக்கூடியவரா. ஆண்டவர் சொல்றாரு, யார் மறந்தால் நான் உன்னை மறக்கிறவர் அல்ல. யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். அவனுக்கே அவனுடைய வாழ்க்கை மேல கசப்பு வந்துருச்சுங்க. அவனுக்கே நான் வாழக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அவனுக்கு இந்த வாழ்க்கை இவ்வளவுதானா என்று நினைச்சிட்டான். நம்மளவங்களா என்ன எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் வச்சிருந்ததெல்லாம் இழந்துட்டேன். என் மனைவி இழந்துட்டேன், என் பிள்ளைகளை இழந்துட்டேன், எல்லாருமே நான் இழந்துட்டேன். இது இழக்கிறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. இந்த ஜீவன் எனக்கு எதற்காக என்று சொல்லி அவன் என்ன பண்றான்? கலங்கி அழுகிற ஒரு நேரத்துல தான் இயேசு அந்த மனிதனை தொட்டாரா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், அந்த குடும்பம் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்பதாக, குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்பதாக பல பிரச்சனைகள், அதாவது கணவர் ஸ்தோத்திரம் ஒரு பிசினஸ் எடுத்து பண்ணாரு. அந்த பிசினஸ்ல எக்கச்சக்கமான தோல்விகள். அந்த பிசினஸ்ல நல்ல ஒரு ஜெயம் வந்துட்டு இருக்கிற நேரத்துல எல்லாரும் பயங்கர ஹாப்பி. அவருடைய மனைவி ஹாப்பி, பிள்ளைகள் ஹாப்பி, சொந்தக்காரங்க ஹாப்பி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹாப்பி. ஆனா அந்த பிசினஸ்ல கொஞ்சம் தொய்வு ஏற்பட ஆரம்பிக்கிற போது, அவரிடத்தில் இருந்தவைகளை எல்லாவற்றையும் அவர் செலவிட்டு அதை ஈடுகட்ட நினைத்த போது, தன் நேசித்த மனைவி, தன்னுடைய பிள்ளைகள் அவரை விட்டு விலக ஆரம்பித்தார்கள். இவன் ஞானம் இல்லாதவன், இவன் பைத்தியக்காரன், இவன் உருப்படாதவன், இவன் கூட இருந்தாக்க நம்மளே கூட வித்துடுவான் அப்படின்ற வார்த்தையெல்லாம் காதுகளில் கேட்கக்கூடிய ஒரு நிலை வந்ததா. அந்த மனுஷன் காடுகள் தூரம் இந்த பைப்பு, பெரிய பெரிய பைப்பு வச்சிருப்பாங்களா, அந்த பைப்புக்கு இடையில போயிட்டு நைட் டைம்ல போயிட்டு யாரும் கல்வி படக்கூடாது சொல்லிட்டு அது கூட போய் படுக்கிறான். திருப்பி காலையில் எழுதுற போது அவருக்குள்ள ஒரு எண்ணம் பேசுமா, நீ யாரை சந்திக்க போற, உனக்கு யார் இருக்கிறாங்க, நீ மறைஞ்சு வாழ்ற வாழ்க்கை எதுக்கு, அதை விட நீ செத்து போயிடையா. இன்னைக்கு நிறைய பேருக்கு விரோதமா விசுவாசி இப்படிப்பட்ட எண்ணத்தை தான் கொடுக்கலாம். நல்ல கவனிங்க பார்க்கலாம். எதுவுமே உடைய வாழ்க்கையில நிரந்தரம் கிடையாது. நீ காண்கிற பகலும் நிரந்தரம் கிடையாது, நீ பார்க்கிற இரவும் நிரந்தரம் கிடையாது, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எல்லாம் மாறி மாறி வரக்கூடியவைகள். நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீ சந்திக்கிற பிரச்சனைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் மாறி மாறி வரக்கூடியவைகள் தான். உன்னுடைய வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. அல்லடி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் போன பொழுது அவருடைய மனசாட்சி அவனோடு கூட பேசுகிறது. இன்னும் ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றேன், எல்லாருக்கும் சாபமான ஒரு வாழ்க்கை ஏன் வாழ்றேன், உன்னை பார்த்தாலே கல்லெடுத்து அடிக்கிற நினைக்கிறவங்க மத்தியில யாரை பார்க்கறதுக்கு நீ போற, என்ன நீ புதுசா சந்திக்க போற, எந்த வாழ்க்கை எந்த காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்க கொண்டு போறேன், ஒண்ணுமே கிடையாது. நீ இருக்கிறத காட்டிலும் செத்து போயிடு அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனை ஒரு பள்ளத்தாக்கு, ஒரு பாழடைந்த கிணறுக்கு மத்தியில கொண்டு வந்துதான். அந்த மனுஷன் சாகிறதுக்கு ஆயத்தம் ஆயிட்டான். சாகிறதுக்கு ஆயத்தமா ஆகவும் அப்படியே அந்த கிணற்றுக்கு முன்னாடி, அவனுக்கு நீச்சல் தெரியாது, அந்த கிணத்துக்கு முன்னாடி அப்படியே நின்று இருக்கிறப்போ ஒரு சத்தம் கேட்குது. ஒரே ஒரு சத்தம் கேட்குது, இது வாசற்படி என்று கதவை தட்டுகிறேன், நீ உடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உடம்புள்ளி வருவேன். அப்ப அந்த மனுஷன் சிந்திக்கிறான், நான் வரேன்னு சொல்றாரு. இந்த என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி பார்த்த இந்த உலகம், பார்த்த மனிதர்கள், பார்த்த உறவுகள் எல்லாரும் என்னை விட்டு போட்டு சொல்றாங்க. ஆனா நான் ஒருத்தர் உனக்குள்ள வரேன்னு சொல்றாரு. என்னையா சத்துறது, கடைசியை கேட்டு பார்க்கலாமே. கூர்ந்து அந்த சத்தத்திற்காக திரும்பி பார்க்கிறார். யாருமே இல்லை.
திருப்பி இந்த மனுஷனுக்குள்ள ஏமாற்றம், இதுவும் பொய் தானா? இதுவும் எனக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய, ஏமாற்றக்கூடியதா? இதுலயே எனக்கு ஒரு மாற்றம் கிடையாதா சொல்லிட்டு அப்படியே மூக்க பிடிச்சிட்டு கண்ணு மூடிக்கிட்டாரு. அவ்வளவுதான், நான் சாக போறேன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கிற போது ஒரு கரம் வந்து அந்த மனிதனை தொட்டதான். இப்ப கேட்ட வார்த்தை மனுஷன் பேசின வார்த்தை போல மனுஷனுடைய வார்த்தை அல்ல, அது தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மனுஷனுடைய அந்த அந்த தொட்ட கரம் அவனை திரும்பி பார்க்க விடலையா? அவர் சொன்னாரா, இந்த குடியில மறித்து போறதுக்காக அல்லது இந்த கிணற்றிலே ஒரு ஜீவனை போக்கிக் கொள்வதற்காக உன் கடவுள் உன் கூட பேசல. இந்த ஜனத்திற்கு முன்னாடி, உன்னை தூக்கி எறிந்தவர்களுக்கு முன்னாடி உன்னை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார் என்று சொன்னாரா? உன்னுடைய ஆரம்ப நாட்கள்ல நல்ல பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கிற நேரத்துல பல முறை தேவனை தேடுகிற ஒரு அனுபவத்தை கட்ட தந்தார். அவருடைய நண்பர்களின் மூலமாக எல்லாவற்றையும் உதாசீனப்படுத்திட்டாரு. சில நேரங்கள்ல அவனுடைய நண்பனிடத்துல போய் கேட்பாரான், எப்பா எனக்கு என்னுடைய இவ்வளவு தேவைகள் இருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, உன் கடவுள்கிட்ட கேளுப்பா, உன் கடவுள்கிட்ட எனக்காக பிரார்த்தனை பண்ணு, உன் கடவுளை சந்திச்சுட்டாருன்னா நான் கடவுளோடு கூட நான் சேர்ந்து வாழ ஆயத்தமா இருக்குன்னு சொன்னாராம். பல பிரச்சனைகளை கட்ட தீர்த்ததற்கு பிறகு, பல பிரச்சனைகளை முடிச்சதற்கு பிறகு கூட திருப்பி திருப்பி தன்னுடைய மனப்போட வாழ்க்கையை திருப்பி பழைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாராம். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ என்ன மறந்துட்ட, உன்னை தூக்கி தூக்கி எடுத்த தெய்வத்தை மறந்துட்ட, உன்னை பாதுகாத்தவரை மறந்துட்ட, உன்னை மேன்மைப்படுத்தினவரை மறந்துட்ட, ஆனா நான் இன்னும் உன்னை மறக்கவே இல்லை. எல்லாரையும் உதறிட்டு தனிமையா வந்து நிக்கிற பத்தியா, இந்த இடத்துல நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொன்னார். இந்த இடத்துல இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து கத்த சொல்றாரு, நீ பிரவேசித்திருக்க 2021 வருஷத்துல யாரு உன் கூட பிரயாணம் பண்ண போறான்னு தெரியல, யாரு உனக்கு உண்மையா இருக்க போறான்னு தெரியல, யாரு உனக்கு பக்கபலமா இருக்க போறான்னு தெரியல, யாரு உனக்கு முதலிடமா இருக்க போறான்னு தெரியல. ஆனா நீ ஆராதிக்கிற, நீ காத்திருக்கிற இந்த ஆண்டவராக இயேசு உனக்கு முதுகிடமாக இருப்பாரு. கட்டாயம் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணமா இருப்பாரு, உன்னை உயர்த்தப்படுகிறதுக்கு ஒரு காரணமா இருப்பாரு, உன்னை மேன்மைப்படுத்துறதுக்கு ஒரு காரணமா இருப்பாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு அந்த சாகடா சொல்லிட்டு போன அந்த மனுஷன் இன்னைக்கு பிசினஸ்ல பெரிய ஒரு மனுஷனா மாறி இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு சதன் ரயில்வேல அந்த கேண்டீன் கான்ட்ராக்ட் எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு கட்ட அந்த மனுஷனை கட்ட உயர்த்தினார். அவர் கமிஷனே லட்சங்களை கொடுக்கிறாரா இன்னைக்கு? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு அவர் வேண்டாம் சொல்லி ஒதுக்கிட்டு போன அவருடைய மனைவி வந்துட்டாங்க, அவருடைய பிள்ளைகள் வந்துட்டாங்க, அவருடைய நண்பர்கள் வந்துட்டாங்க, அவருடைய உறவுகள் வந்துட்டாங்க, எல்லாமே வந்துட்டாங்க. இயேசு அவருக்குள்ளே இருக்கிறார். இன்னைக்கு நான் அதை தான் பார்த்து சொல்றேன், நீங்க எதையெல்லாம் கொண்டு வர முடியாம, எதையெல்லாம் சேர்க்க முடியாம, எனக்கு இது கிடைக்குமா சொல்லிட்டு இதெல்லாம் நீங்க கலங்கி நின்றீங்களோ, அதையெல்லாம் உன்னை மறக்காத இயேசு உனக்கு கொடுக்க போகிறார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என்னை இயேசு மறக்கல, எனக்கு ஆண்டவர் கொடுப்பேன்னு சொன்ன வாக்குத்தத்தத்தையும் மறக்கல, என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன வார்த்தையும் இயேசு மறக்கவே இல்லை. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய கிருபை தேவனுடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டிருக்கிற வரையிலும் யாரும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. நல்ல கவனிங்க பார்க்கலாம். புதிய வருஷத்துல அடி எடுத்து வச்சிருக்கிற நீங்க உங்களை மறக்காம இருக்கிற இயேசு ஒரு காலமும் மறக்காதீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில மைனஸா இருந்ததோ, ஜெபிக்காத வாழ்க்கை மைனஸா இருந்ததுனாக்கா புதிய வருஷத்துல ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு திட்டத்தை கட்ட வச்சிருப்பாரு. அந்த திட்டம் நிறைவேறாமல் போகிற போது தான் தரித்திரம் உங்களுடைய வாழ்க்கையில வருது. நல்ல கவனிங்க. உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு திட்டத்தை கடுகளவு கூட மிஸ் பண்ணாம அதை நடத்துவதற்கு உங்களை விட்டுக் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்தை, ரட்சிக்கப்படாத உங்களுடைய குடும்பத்தை கர்த்தருக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அல்லது ரட்சிக்கப்படாத உங்களுடைய உறவுகளை, ரட்சிக்கப்படாத உங்களுடைய நண்பர்களை கர்த்தருக்குள்ளே கொண்டு வருவதற்காக இந்த வருஷத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த காரியத்தை செய்வதற்கு நீங்கள் உண்மைகளெல்லாம் மாறணும். நீங்க இன்னும் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும். இன்னும் ஆண்டவருக்காக சாட்சியாய் வாழ வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு மகிமையான மேன்மையான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. யோபு சொல்றான், என் உத்தமத்தில் நான் நடந்து என்னுடைய கண்களை நான் மூடிக்கொண்டு ஆண்டவருக்கு நான் உண்மையாய் வாழ்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னாங்க. அந்த வார்த்தை அந்த மனுஷனுக்குள்ளே வந்தது நிமித்தமாகத்தான் அந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டான். இந்த 2021 வருஷத்துல நீங்க எடுக்கக்கூடிய முடிவு, நீங்க எடுக்கக்கூடிய பிரதிஷ்டை, நீங்க எடுக்கக்கூடிய ஆண்டவருக்கு முன்னாடி செய்யக்கூடிய ஒப்பந்தங்கள்
இதில் எவ்வளவு உண்மையா இருக்கிறீர்களோ அவ்வளவாய் என் தேவனாகி கர்த்தர் உன்னை மறக்காமல் உன்னை ஆசீர்வதித்து உன்னை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை தாமே